கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் இரட்டத்தனையான பலன், நீங்கள் வெட்கம் அனுபவித்த இடங்களில் இன்றைக்கி இரட்டத்தனையான ஒரு பலனை கொடுக்க போகிறார். அதாவது ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமல், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாக இருப்பார். அதனால் உங்கள் துக்க நாட்கள்லாம் முடிந்து போகும். கர்த்தர் சொல்கிறாரு, இரட்டத்தனையான பலன். நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அதற்கு பதிலாக நான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த தினத்தில் கொடுப்பேன். நீங்கள் பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை கரம் பிடித்து நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். யாரும் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒரு ஜாதியும் ஒரு ஜனமும் எழுப்பி நிற்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்றைய தினம் தேவனுடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து உன்னையும் உன் பிள்ளைகளையும் குடும்பத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கிப்பார். ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற தேவனாக இருக்கு. நிச்சயமாக இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.